இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க இவ எதுக்கு இங்க வரா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, நீ ஏன் இங்க வந்து ஒளிஞ்ச? ஸ்வாதி வந்தாங்க, அதான் இங்க வந்து ஒளிஞ்சிட்டேன். என்ன மேட்டரா இருக்கும்? ஒவ்வொருத்தரும் இங்க வராங்களே. நைட்ல யாருக்கும் தூங்குற பழக்கம் இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். gift தரணியே. எது? நான் gift கொடுக்கறேன்னு சொன்னேனா? நீங்க தானே gift கொடுக்கறேன்னு ஒரு பேப்பர்ல எழுதி என் மேல தூக்கி போட்டீங்க. என்ன உளறற? நான் எப்ப எழுதுனேன்? நீ தானே எழுதி எனக்கு போட்ட. இரவு தோட்டத்துக்கு வரவும் gift தரேன்னு. அந்த சீட்டை படிச்சு பார்த்து தான் நான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன். நீ என்னமோ வந்து என்கிட்ட gift கேக்குற? சரியா போச்சு. நீங்க லெட்டர் எழுதி போட்டுட்டு நான் போட்டுன்னு சொல்றீங்களா? இதோ பாரு ரோகு, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் சீட் எழுதி போடல. நீங்களும் எழுதி போடலன்னா அப்ப யாருங்க எழுதி போட்டிருப்பா? என்ன மாமா ஏதோ gift தரேன்னு சொன்னாரு, ஆனா ஆளை காணோம். ஐயோ, யாரோ வராங்க. ஐயோ பிசாசு! ஐயோ, சித்தி வர வராங்க. என்ன பார்த்து என்னன்னு கேட்டா மாட்டிப்பேனே. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? சாமுண்டீஸ்வரி கிட்ட நிம்மதியா பேசலான்னு பார்த்தா விட மாட்டா போல இருக்கே. சனிய எங்க போனாலும் வந்துடுறா. ரோகிணி, உங்க சித்தியே வந்திருக்கு. ஐயோ, இது ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி ஆச்சேமா. ஒருவேளை அவங்களுக்கும் gift தரேன்னு ஏதாவது சீட்டு மாட்டிக்கிச்சா? ரோகு, இந்த பலா போன சீட்டு நம்ம எல்லாரையும் இப்படி பாடா படுத்துதே. ஐயோ, அம்மாவை தவிர எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. சித்தி வர வந்து பார்த்துட்டு உள்ள போறாங்க. ஐயோ, எல்லாரும் மாட்டிக்காம எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. ரோகிணி, எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ உங்க அம்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்கன்னு தான் தோணுது. அவங்க கிட்ட இன்னைக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமா மாட்டிட்டு முழிக்க போறோம். ஏங்க இப்படி பயமுறுத்துறீங்க? கிஃப்ட் ஆசைப்பட்டு மாட்டிக்கணும்னு எழுதியிருக்கு. நம்ம விதி. பொங்கல் அதுவுமா பாயசம் தான் போல இருக்கு. எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன இங்க வர சொல்லி. இப்ப பாரு, இதெல்லாம் தேவையா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா அசத்தலான்னு பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? சித்தி, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? சித்தி, சொன்னா கேளுங்க சித்தி. சித்தி, சித்தி, அதை கொடுங்க. போங்க. கார்த்தி, ரேவதி. சித்தி, சந்திரா, சித்தி, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? ஏண்டி, 6 மாசத்துல இன்னும் விவாகரத்து நடக்க போகுது. இப்ப என்ன gift வேண்டி கிடக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, கிளம்புங்க. உனக்கு ஆசையா gift வாங்கிட்டு வந்த, அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம எப்படி உடைச்சிட்டு போறாங்க பாரு. சித்தியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. எல்லாம் அம்மா குடுக்கற இடம் தான், இல்லனா இவ்ளோ ஆட மாட்டாங்க.
சரி விடு ரேவதி. அவங்களுக்கு என்னைக்கு யார் சந்தோஷமா இருக்கிறது பிடிச்சிருக்கு, இன்னைக்கு பிடிக்கிறதுக்கு. அதான் வழக்கம் போல வன்மத்தை கக்கிட்டு போறாங்க. மாப்பிள, சந்திரா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாமுண்டீஸ்வரி மனசுல விஷத்தை கலந்துகிட்டே தான் இருப்பா. இவளும் அவ பேச்சதான் கேட்பா. முதல்ல அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் மாப்பிள. அப்பதான் அந்த வீடு நிம்மதியா இருக்கும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும். சகல, மாமா சொன்னது சத்திய வாக்கியா. அவங்களை எப்படியாவது துரத்தி விட்டேன்னு வச்சுக்க, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அத்தை மனசு சீக்கிரம் மாறிடுறியா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மாப்பிள? ஐயோ, என்ன கொலுசு சத்தம் கேக்குது? ஒருவேளை பேய்தானோ? என்ன மறுபடியும் கேக்குது? கடவுளே! ஐயோ, கடவுளே! ஐயோ, பேய்! அக்கா! 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 யாராச்சும் வாங்கல! அக்கா! 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 வாங்க. யாராவது வாங்கல! சந்திரா, என்னாச்சு? ஏன் கத்துற இப்படி? சித்தி, அத்தை என்னாச்சு? என்னாச்சு சித்தி? ஏய் சந்திரா, என்னாச்சு? எதுக்கு உயிர் போற மாதிரி கத்துற? அக்கா! 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 பேய்க்கா! பேய்! என்னடி பேய்? வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு, தலை ஃபுல்லா மல்லிகை பூவை வச்சுக்கிட்டு, கால கொலுசோட அக்கா அக்கா அக்கா